டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. அமித்ஷாவின் இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார் அதிமுக பொதுச் செயலாளர். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முதல் தாள் மொழி பாடத் தேர்வில் தமிழகம் முழுவதும் 9,919 மாணவ மாணவிகள் தேர்வெழுத வராமல் ஆப்சென்ட். பள்ளி மாணவர்கள் 8,319 பேரும் தனித்தேர்வர்கள் 1,600 பேரும் ஆப்சென்ட் ஆன நிலையில் இதுதான் கல்வியில் சிறந்த தமிழகமா ஸ்டாலின் என பொதுமக்கள் கேள்வி. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் இந்தியாவிற்கு கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லிக்கு வருகை தந்த கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து ஆலோசித்த பிரதமர் மோடி கூட்டாக அளித்த பேட்டியில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி, ஸ்திரத்தன்மை திரும்ப வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று பேட்டி. டெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் தமிழ் அறிஞர்கள், கட்டடக்கலை மற்றும் பண்பாடு குறித்த முக்கிய நூல்கள் வெளியீடு. துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்து தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழந்தமிழர் இசைக்கருவிகள் மற்றும் அரிக்கமேடு உள்ளிட்ட தமிழகத்தின் வரலாறு மற்றும் ஆன்மீகத்தை பறைசாற்றும் நூல்களை வெளியிட்டார். திருச்சியில் வரும் 11ஆம் தேதி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்கு இடத்தை தேர்வு செய்வதற்கான பணிகள் மும்முரம். பஞ்சப்பூர், பொன்மலை, ஜிஜி கார்னர் ரயில்வே மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், வளர்மதி, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பரஞ்சோதி, சீனிவாசன் உள்ளிட்டோர் இடங்களை பார்வையிட்டனர். உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறது. பணபலத்தை விட மக்கள் பலமே இந்த தேர்தலில் வெற்றி பெறும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கு. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் பலம்தான் அதைவிட உயர்ந்தது என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். தமிழகத்தில் சனாதன தர்மத்திற்கு எதிராக நடைபெறும் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிரிவலம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோள் எனவும் திட்டவட்டம். ஆன்மீகம் செழித்தோங்க வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பவர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிராக இருப்பவர்கள் ஆட்சியில் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கிரிவலம். அது மட்டும் இல்லை, தீபத்தூண் தீபம் ஏற்ற வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசாங்கம் மதிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் நிலைமைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எழுச்சியாக மக்கள் அரோகரா கோஷம் வர்றாங்க, வேலை விட்டுட்டு வர்றாங்க, ஆட்டம் ஆடி சந்தோஷமா வர்றாங்க. இந்த பௌர்ணமி அதுவும் நீங்களும் கலந்துருக்கீங்க. முதல் பிரதமர் நேற்று தரிசனம் மட்டும் போயிருக்காரு. சாஷ்டாங்கமா முருகன் முன்னாடி தரிசனம். பிரதமர் எந்த ஊருக்கு எங்கே போனாலும் கோயிலுக்கு போய் கும்பிடுறது வழக்கம். அதனுடைய அடிப்படையில் நேற்று திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்காங்க. இயற்கையாகவே இன்னைக்கு எல்லாம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி குறித்து வெளியான செய்தி அடிப்படையில் அமைச்சர் எஸ். ரகுபதி மீது அவமதிப்பு நடவடிக்கை கோரி தாக்கல் செய்யப்பட்ட துணை மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்காலிகமாக முடித்து வைத்தது. மாவட்ட ஆட்சியர் தடை உத்தரவு நீதிமன்ற தீர்ப்பை தடுக்க அல்ல என கூறியுள்ள நீதிபதி, தேவையெனில் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வோம் எனவும் எச்சரிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புக்கு மாறாக அரசு தீபம் ஏற்ற அனுமதிக்காது என்ற அமைச்சர் கருத்து அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதி கருத்து.
நீதித்துறையின் தீர்ப்பை பொதுவெளியில் மறுப்பது பொருத்தமல்ல, மேல்முறையீடுதான் வழி என வலியுறுத்தி அமைச்சரின் மௌனம் தவறான சைகை என பதிவு செய்த நீதிபதி, சட்டத்தை மதிக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உண்டு எனவும் கடும் எச்சரிக்கை. தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் உள்ள தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவை தடுக்க அல்ல, சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விளக்கம் அளித்தார் மதுரை மாவட்ட ஆட்சியர். அமைச்சரின் அரசியல் விளக்கம் ஏற்க இயலாது என கூறிய நீதிபதி, வழக்கு நிலுவையில் உள்ளதால் கவனமாக இருக்க அறிவுறுத்தியதுடன் சப்ஜூடில் விதி பொருந்தும் என்றும் நினைவூட்டினார். நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான கருத்து தெரிவித்த அமைச்சர் ரகுபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம். விசாரணையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து அமைச்சர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு மனுவை நீதிபதி தற்காலிகமாக முடித்து எச்சரிக்கை விடுத்ததுடன் நீதிமன்ற தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்யாத அரசின் நிலைப்பாடு கேள்விக்குறியாகி உள்ளதாக பதிவு செய்தது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கவே 144 தடை உத்தரவு போடப்பட்டதாகவும் அப்படி செய்திருக்காவிட்டால் அங்கு தீபம் ஏற்றுவது வழக்கமாகிவிடும் என நீதிபதி கருத்து. கிராமத்தில் கூட ஒரு இடத்தில்தான் பிணத்தை எரிப்பர், வேறு எந்த இடத்திலும் பிணத்தை எரிக்க மாட்டார்கள். அதுபோல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் புதிய இடத்தில் தீபம் ஏற்றுவதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதி திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் மலை தீபம் குறித்த விவகாரத்தில் திமுக அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்தை மாவட்ட ஆட்சியர் நிராகரித்ததால் வழக்கை தற்காலிகமாக முடித்து வைத்த நீதிமன்றம். அதிகாரிகள் இடையேயான முரண்பாடு வெளிப்படையாக தெரியும் நிலையில் ஆட்சியரின் நிலைப்பாடு தெளிவாக இருப்பதால் தேவை ஏற்பட்டால் அரசுக்கு எதிரான மனு மீது மீண்டும் விசாரணைக்கு தயாராக இருப்பதாகவும் நீதிபதி எச்சரிக்கை. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது விழுப்புரம் நீதிமன்றம். அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து 28 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் 8 பேர் மீது வழக்கு பதிவு. விசிக வலிமைக்கு ஏற்ப அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் என திருமாவளவன் திடீர் போர்க்கொடி. திமுக உடனான கூட்டணியில் புதிய சிக்கல் உருவாகி அரசியல் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி முள்ளிப்பள்ளம் பகுதியில் மாசிமகத்தை ஒட்டி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கண்ணில் கருப்பு துணியை கட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம். பேரூராட்சி நிர்வாகம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் ஊழியர்கள் ஜாதி வேறுபாடு பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. இப்போ வாழைக்கொலை காலனின்னு ஒரு பகுதியில் ஒரு கோயில் இருக்குது, முள்ளிப்பள்ளம் ஒரு கோயில் இருக்குது. அதில் அந்த வாழைக்கொலை காலனி பகுதியில் ஒரு 1/2 மணி நேரமும் முள்ளிப்பள்ளம் பகுதியில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டினாங்க. ஓட்டின பிறகு அதை கணக்காட்டே சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வேலை இருக்குது. குறிப்பாக சேரி மக்களுக்காக குரல் அந்த பேரூராட்சியில் கிடையாது. இந்த பேரூராட்சி ரொம்ப அவலக்கேடாக இருக்குது. அதிகாரி சுத்தமாக சரியில்லை. அதனால் எங்கள் குறை கேட்டு நாங்கள் போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்களது மகன் ஜோசப் சஞ்சய் தந்தையின் சமூக வலைதளத்தில் அன்ஃபாலோ செய்தது பேசுபொருளாகியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவு மன உளைச்சல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் குடும்பத்தில் பிளவு ஆழமடைந்துள்ளதால் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் அதிர்ச்சி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் டீ கடையில் பெட்ரோல் குண்டு வீசி சரமாரியாக வெட்டிய கொடூர சம்பவத்தில் தொழிலாளி உட்பட 2 பலியான நிலையில் 9 பேருக்கு அரிவாள் வெட்டு. சட்டம் ஒழுங்கு குறித்து சற்றும் சிந்திக்காமல் தினமும் தனக்கு விளம்பரம் தேடுவதிலேயே மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் செலவிடும் முதல்வரால் பொது அமைதி குலைந்து விட்டதாக மக்கள் ஆவேசம் சாலை மறியல்.
கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குடும்ப தகராறில் தந்தையின் தலையில் கல்லை போட்டு மகன் கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லை என்பதை இக்கொடூர கொலை சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த நபர் மது அருந்த பணம் தர மறுத்த தனது தாயை கொடூரமாக செங்கலால் தாக்கி கொலை செய்த பயங்கரம். மதுவில்லாமல் வாழ முடியாத அளவிற்கு இலக்கு வைத்து மதுவிற்கும் திமுக அரசு மக்களை மதுவிற்கு அடிமையாக்கியதே இதுபோன்ற கொடூர கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் உக்கடம் வாளாங்குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதந்ததால் பரபரப்பு. தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகங்கள் எழும் நிலையில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் மர்ம மரணங்களால் மக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை வைத்திருந்த பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். திமுக அரசு போதைப் பொருட்களை தடுக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகமே போதை மாநிலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் சாடல். சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானத்தில் ஆடைக்குள் மறைத்து எடுத்து வந்த 1,15,00,000 ரூபாய் மதிப்பிலான 750 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை சேர்ந்த இளைஞரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுக்கோட்டை அருகே நிலத்தகராறில் உன்னை அடிச்சு கொன்னா கேட்க ஆள் இல்லை என கூறி வயதான பெண்ணின் தலைமுடியை பிடித்து ஒருவர் இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. இதுகுறித்து புகார் அளித்த வயதான பெண்ணின் மகனை மேல்குடி காவல் உதவி ஆய்வாளர் புகாரை திரும்ப பெற கூறி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மதுபான பாட்டில்களை கடத்திச் சென்ற தலைமை காவலர் பிடிபட்டார். குற்றங்களை தடுக்க வேண்டிய காவலர்களே குற்றச் செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு திமுக ஆட்சியில் அரசின் நிர்வாகம் தோல்வி அடைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 1 மதிப்பெண் கேள்விகள் கடினமாக இருந்ததாக மாணவிகள் குற்றச்சாட்டு. பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. போன வருஷம் அந்த அளவுக்கு அட்டென்ட் பண்ணல. பட் ஆனா இந்த வருஷம் நான் வந்து நல்லாவும் எழுதினேன். அபவ் ஒரு 75 அப்படி வரும் நான் நம்புறேன். எங்க தமிழ் ஐயா சொன்ன எல்லா நெடுவினா குருவினா எல்லாமே வந்தது, எல்லாமே அட்டென்ட் பண்ணதுதான். பட் ஆனா 1 மார்க் மட்டும் புக்கின் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் தடுமாட்டினாங்க. அவள் தான் புக்கின எந்த மாதிரி கேள்வினா நாங்க படிக்காதது கேள்விதான் அதுல இருந்தது. படிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8, 7 அவ்வளவுதான் வந்தது. தமிழ் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்தது எனவும் கடந்த வருடம் கேள்வித்தாளில் இருந்த கேள்விகள் திரும்பவும் கேட்கப்பட்டது எனவும் சில மாணவிகள் கருத்து. எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்தது. ரொம்ப ஹாப்பியாக எழுதணும். 90க்கு 85 அபோவ் வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புக்கு இன்சைட்ல இருந்து 1 மார்க் கேட்டிருந்தாங்க. அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி எழுதணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லி தந்து எங்கள் தமிழ் ஐயாக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறேன். பப்ளிக்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை ட்விஸ்டா வந்துட்டு போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நெடுவினால கேட்டிருந்தாங்க. அப்ப அதை ஒமிட் பண்ணி படிச்சிருந்தவங்களுக்கு வேணா கஷ்டமா இருந்திருக்கும். முதல் 6 இயர்ல வந்துட்டு முதல் 3 இயர் படிச்சிருந்தாவே ஆனா ஈஸியா எழுதிருந்த முடிச்சுது. எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. 1 வேர்ட்லாம் கூட மொழியை ஆல்பம் அதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் படிச்சிருந்தேன், ஈஸியா தான் இருந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரளிப்பாறையில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் விதிகளை மீறி அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டியதில் 3 பேர் உயிரிழந்த சோகம்.
காளைகள் முட்டியதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் காவல்துறை அலட்சியமாக இருந்ததே இந்த கோர சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முத்துக்காளிப்பட்டியில் 13க்கும் மேற்பட்ட நாரை கொக்குகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் பறவை காய்ச்சலால் காகங்கள் உயிரிழந்து வரும் நிலையில் தற்போது கொக்குகளும் உயிரிழந்து வருவதால் இதுகுறித்து முறையான ஆய்வு மேற்கொள்வதுடன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை காய வைக்க முறையான கான்கிரீட் தளங்கள் இல்லாததால் ஆபத்தான முறையில் சாலைகளிலேயே நெல்லை கொட்டி காய வைக்கும் அவலம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நெல் உலர்களங்களை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி விடுதியில் உணவு அருந்திய மாணவியர்கள் சிலருக்கு கடும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. திமுக அரசு நிர்வாகம் தரம் இல்லாத உணவை வழங்கியதை தங்கள் பிள்ளைகளுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து, படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு தர்மபுரி மாவட்ட பொதுமக்கள் வரவேற்பு. அதிமுக பொதுச் செயலாளரின் தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயமாக தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என பொதுமக்கள் நம்பிக்கை. ஐயா எடப்பாடியார் வந்தாருன்னா பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பசங்களுக்குலாம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருந்தாரு. அது மட்டும் இல்லாத இந்த கேடுகட்ட ஆட்சி வந்துட்டு பல திட்டங்களை நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம், அது பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டம், அது அம்மா கொண்டு வந்தாங்க. இதே பிரச்சனை அம்மா கொண்டு வந்தது. அந்த திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த திட்டத்தினால ஒவ்வொரு மணப்பெண்களுக்குமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது ஒரு குடும்பத்துக்கும். ஜெயிச்சா 10,000 ரூபாய் மக்களுக்கு ஜெயிச்சு முடிச்சுட்டு அப்புறமே 2000 போடுறாரு. வேலை இல்லாத புள்ளிகளுக்கு 2000 தராங்க. சிலிண்டர் 3 அம்மா ஆட்சிக்கு அப்புறம் இப்போ எடப்பாடி ஆட்சி வந்துக்குது. அவருக்காக நம்ம ஓட்டு போடணும். எல்லாமே நம்ம முன்னேற்றமா ஜெயிக்கணும். எடப்பாடி அண்ணன் வந்து ஜெயிச்சு வந்தா 2000 மானிய சிலிண்டர் 3 கொடுக்குறாங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 2000 கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எடப்பாடி அண்ணா முக்கியமா வரணும். எங்களுக்கு தமிழ்நாட்டுல அவங்க வந்தாதான் எல்லாத்துக்குமே எங்களுக்கு இதா இருக்கும், ஒரு பிடிப்பா இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். 10,000 இப்ப அவர் ஆட்சியில் ஜெயிச்சு வந்தா எங்களுக்கு 10,000 உண்டு. இவங்க வந்து 5,000 கொடுத்துங்கிறாங்க கண் தொடப்பிக்காக. ஆனா எங்களுக்கு 10,000 கொடுக்குறேன்னு சொல்லிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே, யாருக்கு இருக்கிறவா இல்லாதவங்க எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு. பெண்களுக்காக வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிங்கிறாரு. வீடு இல்லாதவங்களுக்கு பார்த்து, வீடு இல்லாதவங்களுக்கு நான் வந்தா உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிங்கிறாரு. அந்த திட்டங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவர் தான் வந்தாகணும். தாவேகா ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப உள்ளதாக குற்றச்சாட்டு. தாவேகா ஆதரவாளரும் விஜய் ரசிகையுமான சோனியா அருண்குமார் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு. என் வேலையை நான் பார்க்குறேன். எனக்கு ஜெனுவனா என்ன தப்புன்னு படுறதோ நான் எழுதுறேன். உங்களுக்கு ஒப்பீனியன் தான், அதுக்கு ஒப்பீனியன் எழுதுங்க. இதுக்கு மறுப்பு தெரிவித்து எழுதுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க குரூப்பிசம் இருக்கல, ரொம்ப கேவலமாக இருக்குது. பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்படியே என்னை வந்து சீண்டிகிட்டே இருந்தாங்கன்னா நான் இதை வந்து இன்னமுமே இதை நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு நான் உண்மையிலேயே என்னை தள்ளுற அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா நான் அதையும் செய்யறதுக்கு தயார். நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே கடந்த பிப்ரவரி மாதம் மட்டும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக 146 பாலியல் குற்றங்களும் 102 போக்சோ குற்றங்களும் 44 வன்முறை சம்பவங்களும் அரங்கேறி இருப்பது ஸ்டாலின் அரசின் பெரும் தோல்விக்கு சான்று. தமிழகத்தை மீண்டும் தலைக்குனிய விடமாட்டோம் என வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு தலைக்குனிந்து நிற்கும் பேரவலம். தமிழ்நாட்டில் பெண்கள் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத அவல நிலை உள்ளதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் சென்னை தண்டையார்பேட்டை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 33 வயது பெண்ணிற்கு வீடு புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த விஷால் என்ற காமுகன் சிக்கினான். கடந்த 1 ஆண்டாக ஆபாச சைகை மற்றும் தகாத வார்த்தைகளால் தொல்லை கொடுத்து வந்த காமுகன் தற்போது பிடிபட்டான்.
ஸ்டாலின் மாடல் அரசின் சமூக நலத்துறையின் அவலத்தை வெட்ட வெளிச்சமாக்கும் வகையில் திருச்சி விமான நிலையம் அருகே அரசு உதவி பெறும் தனியார் குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து 83 சிறுமிகள் இடமாற்றம். முதற்கட்ட விசாரணையில் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் அச்சுறுத்தல்கள் உறுதி செய்யப்பட்டதால் பராமரிப்பு இல்லம் தற்காலிகமாக மூடல். ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சிக்கிய டன் கணக்கிலான குட்கா பொருட்களை குழி தோண்டி புதைத்த காவல்துறை. பிடிப்பட்ட போதைப் பொருட்களை தீயிட்டு அழிக்காமல் கண் துடைப்பிற்காக குழி தோண்டி புதைப்பது மீண்டும் தோண்டி எடுத்து புழக்கத்தில் விட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கும் நிலையில் தற்போது மாணவர்களே கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அதிர்ச்சி சம்பவம். மாணவர்களிடமிருந்து மெத்தபெட்டமைன் 4 கிலோ கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில் என சிக்கியிருப்பது விடியாத திமுக அரசு சமூகத்தை சீரழித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேல்மாத்தூர் காமாட்சிபுரத்தில் கோயில் கட்டுமான பணிக்காக சிலை உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்த குடிசையை அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு. கோயில் கட்ட சிலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கோயிலை முன்னின்று கட்டும் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கொலை செய்ய சதி நடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் டாஸ்மாக் மதுக்கடையில் மது பிரியர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க வந்த உதவி காவல் ஆய்வாளரின் வாயில் குத்திய மது பிரியரால் பரபரப்பு. தினம் தினம் மது பிரியர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் மதுக்கடைகளை தொடர்ந்து விரிவுபடுத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்களை ஆபாசமாக வசைபாடிய இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்த பெண்கள் ஆபாசமாக பேசியதற்கு விளக்கம் கேட்டு இளைஞர்களை சாலையில் வைத்து புரட்டி எடுத்த பெண்கள் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் சமூக விரோதிகள் செயல்படுவதாக விமர்சனம். ஒரு பொண்ண பேசுவியா? கால விட பொம்பளை பேசுவியா? எப்படா பேசுன நீ? நின்ற அசிங்கமா இருக்குல்ல? எப்படி நீ பேச? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச? உனக்கு அம்மா இல்லையா? என்னாச்சு மேடம்? நீ தானே கூட வந்த? சொன்னா சொல்லியா? அரைஞ்சு இழுத்துரும் இழுத்து. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை பண்டாரவோடையில் பொதுக்குளம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் மற்றும் திமுக கூட்டணியினரே சாலை மறியல். திமுக ஆட்சிக்கு ஆதரவான நிலையை இருப்பதாக ஸ்டாலின் கூறிய நிலையில் பொதுமக்கள் கொந்தளிப்புடன் கூட்டணி கட்சியினரும் எச்சரிக்கை விடுத்திருப்பதே திமுக ஆட்சியின் அவலத்திற்கு சான்று. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டிற்கு 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது உறவினர் மற்றும் திமுகவினருக்கு மட்டுமே ஊராட்சி மன்ற தலைவர் கனவு இல்லத்தில் வீடு ஒதுக்குவதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் திமுகவினருக்கு மட்டுமே தான் கனவு இல்லம் கொடுப்போம் என ஊராட்சி மன்ற தலைவர் அராஜகத்தில் ஈடுபடுவது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். விஷயமா சம்பந்தப்பட்ட அதிகாரி முதல்ல கூட நான் பார்த்தேன். தலைவர்கிட்ட பல முறை கேட்டிருக்கேன். ஆனால் என் வீடு வந்து அதிகாரியே வந்து என்னை நேராக நிற்க வச்சு என் வீட்டில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க. அந்த ஃபோட்டோ 3 முறை பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் தலைவர்கிட்டையும் சரி மற்ற கவுன்சிலர்ட்டையும் சரி எல்லா அதிகாரிட்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எதுவுமே எனக்கு சொல்லலை, எனக்கு எதுவும் வராது, உங்கள் தலைவர் போய் அதிகாரி போய் கேட்டால் இப்போ தலைவரை பாருன்றான், தலைவரை போய் கேட்டால் அதிகாரி போய் பாருன்றான். ஏன்னா இவங்க கேட்ட காசு நான் யாருக்குமே கொடுக்கல, காசு தர முடியாதுன்ட்டான். கவர்மெண்ட்டில் கொடுக்குற வீடுக்கு இவனுக்கு எதுக்காக காசு தரணும்? இவனை பார்த்து நம்ம ஓட்டு போட்டு இவனை தலைவரை ஜெயிக்க வச்சதுக்கு இவனுக்கு நம்ம காசு கொடுத்து நான் வீடு கட்டணும்னா அந்த வீடே தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். என் வீடு ஃபோட்டோ இப்போ என் பையில் இருக்குது, பூரா இடிஞ்சே வந்துச்சு. இப்போதைக்கு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். காப்பீடு திட்டம், தனிநல வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தியும் இதுவரை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு எடுத்துவிட்டதாக திட்டவட்டம். எல்லாரையும் நாங்கள் சந்திச்சாச்சு. தேர்தல் ஆணையத்திலேருந்து இங்கே சென்னை மாநகராட்சி ஆணையர், முதல்வர், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே டஸ்ட்பின்
ஒரு குப்பை கூடையில் போடுவதுதான் இந்த கோரிக்கை என்பது. வாங்கப்படுவது குப்பை கூடை. அடுத்ததாக முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அதுக்கு அனுப்புறோம். அதுவும் பார்த்தாக்கா அங்க டஸ்ட்பின். எல்லா இடத்திலுமே இந்த கோரிக்கைகள் என்பது டஸ்ட்பின். ஒரு ஐவாஷா தான் இருந்திருக்க ஒழிய நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால். இதனை வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த நாள் கொடுங்க நாங்க கேட்கல. நீங்க கொடுக்கறேன்னு சொன்னீங்க இல்ல, கொடுக்கறேன்னு சொன்னது ஏன் கொடுக்கலன்னு தானே கேட்கிறோம். அப்ப நீங்க கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டாமே. இப்போ மேம்படுத்தப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அலுவலர் சங்க கூட்டமைப்பினர் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டம். வருவாய்த்துறையினரின் போராட்டத்தால் மாணவர்கள் உரிய சான்றிதழ் பெற முடியாமலும் விவசாயிகள் அடங்கல் சான்றிதழ் பெற முடியாமலும் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டம். மேம்படுத்தப்பட்ட ஊதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு வரும் தேர்தலுக்குள் தீர்வு காணாவிட்டால் தேர்தல் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை. மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை சமன்படுத்தவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு எச்சரிக்கை. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு என்ற ஒப்பந்தத்தை யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் 10 ஆண்டுகளாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக அண்ணா சாலையில் உள்ள மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்துறை ஊழியர்கள் மாபெரும் போராட்டம். 23 ஒரு ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தம் கடந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொறியாளர்களுக்கு அலுவலர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக போடப்பட்டக்கூடிய உத்தரவில் இனி 10 ஆண்டுக்கு ஒரு முறை என்று தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். யாரிடத்திலும் பேசவில்லை. மின்சார வாரியத்திற்குரிய தொழிற்சங்கத்தில் பேசவில்லை. மின்சார வாரியம் அரசிடம் பேசவில்லையா தெரியாது. மின்சார வாரியம் உத்தரவிடுகின்ற போது தன்னிச்சையாக ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக போராடி கொண்டே இருக்கிறோம், பேசிக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடக்கும்போது இறுதியான போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம். கிளாஸ் 1 and 2க்கு ஊதிய உயர்வு வழங்காமல், குறிப்பாக பொறியாளர் அலுவலர்களுக்கு ஊதியம் வழங்காமல் மின்சார வாரியத்தில் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியாது. இது அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு போராட்டம். அனைத்து தொழிற்சங்களும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். மின் வாரிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மின் வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விடியாத திமுக அரசை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கம். உயர்வை காட்டி காட்டி வஞ்சிக்காதே 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 அலுவலர்களை வஞ்சிக்காதே. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரத்து செய்து காலமுறை ஊதியத்தை அமல்படுத்த கோரி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் என அனைத்து வகை பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபடும் அவலம் தேர்தலில் பிரதிபலிக்கும் என பலர் விமர்சனம். பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி 7வது நாளாக வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் குறைதீர் முகாம் பணிகள் பாதிப்பு. தென்காசியில் நிரந்தர தீர்வு காணாமல் தற்காலிக ஊழியர்களை வைத்து முகாம் நடத்தப்பட்டதால் பெரும் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து சிரமத்திற்கு உள்ளான பொதுமக்கள். நாகை மாவட்டத்தில் கருகிய தாளடி நெற்பயிரை பாதுகாக்க மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல். இன்னும் 2 தினங்களுக்குள் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் குடியேறுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. அடிப்படையில் 2 தினங்களுக்குள் மேட்டூர் அணையை 6000 கனஅடி திறந்து இன்னைக்கு 3 டிஎம்சி தண்ணியை 2 நாளில் முதலமைச்சர் விடுவித்து இந்த பகுதி மக்களை பாதுகாக்கலைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்த 40 கிராமத்து மக்களும் இன்னைக்கு கிளியூருண்டி உட்பட்ட 40 கிராமத்து மக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தோடு வந்து குடியிருப்போங்கிறத. திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொது மன்னிப்பு கோருவதாக உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் வாதம்.
திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இச்சம்பவமே மேலும் ஒரு சான்று என மக்கள் விமர்சனம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் பறித்துச் சென்ற பயங்கரம். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் எந்த அச்சமுமின்றி துணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் வெளியே நடமாடவே அச்சம். கும்பகோணம் மாசிமக குளத்தில் நந்தி வாத்தியங்கள் நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க மாசிமக ஆர்த்தி பெருவிழா கோலாகலம். ஆதீனங்கள், கட்டளை தம்பிரான் சுவாமிகள், துறவியர்கள், பொதுமக்கள் ஒரு சேர பங்கேற்று அலங்கார தீபங்களை ஏற்றி வழிபாடு. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் காரணமாக மும்பை பங்குச்சந்தையில் பெரும் சரிவு கண்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. ஆட்டோ, எரிசக்தி, நுகர்வோர் பொருட்கள் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் சரிந்து 80,239 புள்ளிகளாகவும், நிஃப்டி 313 புள்ளிகள் குறைந்து 24,866 புள்ளிகளாகவும் வர்த்தகம் சரிவு. வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை விரைவில் உயரும் அபாயம் உள்ளதாக வணிகர்கள் அச்சம். மத்திய அரசு நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் பெரும் அச்சத்தில் எண்ணெய் சந்தைகள். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் ஹார்முஸ் நீரிணை வழித்தடம் பாதிக்கப்படும் அபாயத்தால் கச்சா எண்ணெயின் விலை பேரல் திடீரென 10% உயர்ந்து சுமார் $80 எட்டியுள்ளது. எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பு ஏப்ரல் முதல் உற்பத்தியை 2.06 லட்சம் பேரல்கள் அதிகரிக்க முடிவு செய்தாலும் வர்த்தகர்கள் விலை $100 தொடும் என அச்சம். மின்சார வாகன விற்பனை கடந்த மாதம் குறைந்திருந்த போதிலும் நடப்பு நிதியாண்டில் விற்பனை 20% வரை உயரும் என எதிர்பார்ப்பு. பெட்ரோல், டீசல் வாகனங்களை விட பேட்டரி வாகன சந்தை மிக வேகமாக வளர்ந்து வருவதோடு தொடர்ச்சியான தேவையும் பிரீமியம் ரக வாகனங்களுக்கான ஆதரவும் இந்த மாபெரும் விற்பனை வளர்ச்சிக்கு உதவும் என உறுதி. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ஒரு முட்டை $4.60 நிர்ணயம். மாசி மாதம், திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் முட்டையின் நுகர்வு குறைந்துள்ளதால் பண்ணையாளர்கள் கவலை.